श्रीशीलेशदयापात्रं भक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनोद्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवदेस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्मयानाम् आद्यस्य नकुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रिकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महताह्वय भट्टनाथ श्री भक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेण परकालितीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. இன்று ரதசப்தமி. ரதசப்தமி என்றால் என்ன நமக்கு சாதாரணமாக தெரியும்னா, பெரிய பெரிய ஸ்தலங்களிலே ஒரு நாள் உற்சவம், பிரம்மோற்சவம் போல எம்பெருமான் பல வாகனங்களிலே எழுந்தருளி பற்பல வைபவங்களை எல்லாம் கண்டருளுகிறான் அப்படிங்கிற விஷயம். என்ன முக்கியத்துவம், யாருக்கு இந்த கொண்டாட்டம் அப்படின்னு பார்த்தோமேயாகில், நம்ம வைதிக தர்மத்திலே பற்பல வித்தியாசங்கள் உண்டு நம்பிக்கைகளிலே. ஆனா அனைவரும் செய்யக்கூடிய ஒன்று என்ன அப்படி பார்த்தோமேயாகில், இந்த காயத்ரி ஜபம் என்பது. அது சந்தியாவந்தனாதிகளிலே செய்யக்கூடிய அந்த காயத்ரி ஜப மந்திரம். வைஷ்ணவர்கள் விஷ்ணு காயத்ரி, சைவர்கள் சிவகாயத்ரி, இப்படி ஒத்தொத்தர் ஒரு காயத்ரி மந்திரம் சொல்றதில்ல. பிரம்ம காயத்ரி என்று சொல்லக்கூடிய ஒரே காயத்ரி மந்திரத்தை தான் அது ஆசேது ஹிமாச்சலம், இந்த என்டையர் சப்கான்டினென்ட் சொல்றது இந்த ஒரு காயத்ரி மந்திரத்தை தான். இதை உருப்போடுகிறார்கள். அவன் என்ன சொல்றான், கிருஷ்ணன்னா மந்திரங்களில் நான் காயத்ரின்னு சொல்றான். இந்த காயத்ரி மந்திரத்திலே சவித்ரு என்று எந்த தெய்வத்தை சொல்லுகிறது என்றால், பிரதானமாக சூரியனை சொல்லித்து. இந்த சூரியனுடைய ஒரு கொண்டாட்டம் தான் இந்த ரதசப்தமி என்பது. அவர் முக்கியமான தேவதையாகிறார். வைதிக தர்மத்திலே 30 முக்கோடி தேவர்கள் என்பார்கள் சாதாரணமாக சொல்லுவார். 33 என்று சொல்வது உண்டு. அதுல கடையன் அக்னி, சர்வாதிகன் விஷ்ணு வேதத்தினுடைய மதம். அது துவாதச ஆதித்யர்கள் விஷ்ணு ஸ்வரூபம். அதுல கடைசி ஆதித்யன் விஷ்ணு சொல்றது. ஆதித்யன் என்றால் அதித்தியனுடைய பிள்ளைகள் ஆதித்யர்கள் என்றாயிற்று. காஷ்யபருக்கும் அதித்திக்கும் பிறந்தவர் என்ன, அவருடைய பிறந்த நாள் இன்று அப்படின்னு இந்த ரதசப்தமியை யாரு, சூரிய பகவான் காஷ்யபேயம் மகாத்யுதிம் அப்படின்னு சொல்றான். அவர் ஜபா குசும சங்காசம் காஷ்யபேயம் மகாத்யுதிம் அப்படிங்கிற அவருடைய தியானம். தம்மோரிம் சர்வ பாபக்னம் பிரணதோஸ்மி திவாகரம் என்று அனைவருடைய பாப கூட்டங்களை பாபராசிகளை அழிப்பவர் அப்படின்னா, அவருடைய அவதாரம் என்று ஒரு நாளை கொண்டாடுறோம் அப்படின்னா அதனுடைய வைசிஷ்யம் எத்தகையதாக இருக்கும். சாதாரணமாக பார்த்தோமே ஆகில் இது ஒரு அஸ்ட்ரோனாமிக்கல் ஈவெண்ட்டும் கூட. என்ன அப்படின்னா, உத்தராயணத்துக்கு பிற்பாடு அந்த சூரியனுடைய ஒளியானது எப்படி இருக்குன்னா, நதியிலே ஜலம் பிரவகிக்கும் பொழுது ஆற்றிலே புது வெள்ளம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த புது வெள்ளம் வரும் பொழுது முதல் 3 நாட்கள் அந்த ஆற்றில் இருக்கக்கூடிய பல ரெசிடியூவல் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரும் அது. அதனால அந்த 3 நாட்கள் அதில் யாரும் அதில் குளிக்க மாட்டார்கள். முன்பு இருந்த வழக்கத்தை அடையன்னு சொல்லுகிறேன். அந்த 3 நாள் ஆன பிற்பாடு அது எப்படி இருக்கும்னா ஸ்வச்சமா சுத்தமா இருக்கும். அதுபோல உத்தராயணம் பிறந்து இன்றைக்கு இந்த ரதசப்தமியிலிருந்து சூரியனுடைய கிரணத்திலே என்ன இருக்குன்னா, வசந்த காலத்தை வரவேற்கக்கூடிய, வசந்த காலத்துக்கு தேவையான அந்த கதிர்களில என்ன ஒரு விஷயங்கள் வேண்டுமோ அத்தையெல்லாம் கொண்டு வருகிறான் இந்த சூரியன் சொல்றார். சொல்லும் பொழுது திருமங்கியாழ்வார் சொல்றார், காரார் புறவியல் பூண்ட தனியாழி
தேரார் நிறைகதிரோன் மண்டலத்தை கீண்டு புக்கு ஆறாவ அமுதமெங்கெய்தி அதில் நின்றும் வாராதுழிவதன் உண்டே என்று சொல்லும் பொழுது ஆதிவாகிக்கர்கள் என்று சொல்றா சில பேர். இங்கிருந்து இந்த ஜீவனை பரமபதத்துக்கு அழைத்து கொண்டு யார் செல்லுகிறார்கள் என்றால் அந்த வகிப்பவர்கள், அவளை கூட அழிச்சுட்டு போறா. அப்படி சொல்லும் பொழுது அந்த ஜீவன் எவ்வாறு பரமபதம் செல்கிறதுனா சூரிய மண்டலத்தை பிளந்து கொண்டு செல்கிறதுன்னு சொல்றார் திருமங்கையாழ்வார். தேரார் நிறைகதிரோன் மண்டலத்தை கீண்டு புக்கு ஆறாம் அமுதமங்கேதி. சூரிய மண்டல மத்தியவர்த்தியாக எம்பெருமான் உபாசிக்கப்படுகிறான் இந்த சந்தியாவந்தனத்துல. அப்ப சந்தியாவந்தன மந்திரம் சூரியனை சொல்வது சூரிய மண்டல மத்தியவர்த்தியாக இருக்கக்கூடிய பரமாத்மாவான விஷ்ணுவை சொல்லுவது. அப்ப இதுல என்ன ஒரு விஷயம்னா, இந்த ரதசப்தமியில சூரியனுடைய ஒரு அவதார தினமாக பல இடத்துல கொண்டாடுகிறார்கள். வசந்த பஞ்சமிக்கு பிற்பாடு வர சப்தமியாக இருப்பதனால இது இன்னும் விசேஷமாக கொண்டாடுகிறார்கள். வசந்தம் வந்தது என்ற வசந்தனா நவவசந்தம்னா வாழ்க்கையிலே அனைத்து ஒரு சௌக்கியம் சௌபாகியங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இது திகழ்கிறது. இந்த சூரியனுக்கு இன்னும் ஒரு பல விசேஷங்கள் சொல்லலாம். அடியன் இங்க ஒரு விஷயத்தை இங்கே சூரியோபாசகர்களாக இருக்கக்கூடிய சூரிய பக்தர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய ஒரு சந்தோஷம் அதை நான் இங்க விண்ணப்பிக்கிறேன். என்னன்னா, ஸ்ரீமத் பாகவத மகாத்மியத்துல ஒரு ஆச்சரியமான ஒரு கதை. என்ன அப்படின்னா, துந்துகாரின்னு ஒருத்தன் மகா பாபி. அவன் என்ன பண்ணான்னா மாத்திருவதம் பண்ணான். தன்னுடைய பெற்ற தாயை வதம் செய்தான். அவன் வேசியாஸ்திரிகளோடு இருந்து வீட்டை சூறையாடி தன்னை பெற்ற தாயையும் தகப்பனையும் அடித்து விரட்டி அவர்களை கொன்று ஒரு மாதிரி ஆயிட்டான். இவனுக்கு முன்னாடி அதே வீட்டிலே கோகர்ணன் என்று ஒருத்தன் பிறந்திருந்தான். இந்த கோகர்ணன் எப்படின்னா ஞானி, பிறவி ஞானியாக இருந்தான். அதனால என்ன பண்ணான்னா, அந்த வீடு சரியில்லைன்னு யாத்திரை சென்றார் அவர். அந்த கோகர்ணன் என்பவர் காது மாத்திரம் பசு போன்று இருக்கும். அவருக்கு மகாஜானி. அவர் பல ஊர்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது என்னாச்சு அப்படின்னா, கயையில அவர் இருந்த சமயத்துல அந்த ஊர்ல இருந்து சில பேர், அவருடைய சொந்த ஊர்ல இருந்து சில பேர் வந்து அந்த ஊர்ல நடந்த விற்த்தாந்தங்கள், அவன் தம்பி பண்ண அநியாயம், தாய் தகப்பனாருடைய நிலைமைகள் எல்லாத்தையும் சொல்ல உடனே கயையில சார்த்தம் பண்ணி அந்த துந்துகாரிக்கும் பிண்டமிட்டான். அவனுக்கும் அந்த சரம காரியத்தை செய்தான். இப்படி சுத்திண்டே வந்து திரும்பி தன்னுடைய சொந்த ஊருக்கே வந்தானா. சொந்த ஊருக்கு வந்தா அவன் இருந்த வீடு, அவன் தாய் தகப்பன் இல்லை, அவன் தம்பியும் இல்லை, வீடு பாழடைஞ்சிருக்கு. ஏதோ இதுக்கு முன்னாடி நாம் இருந்த வீடாச்சுன்னு அந்த வீட்டில் தங்கினான் அந்த கோகர்ணன் என்பவன். தங்கினா ராத்திரி பயங்கரமான உபாதைகள் அவருக்கு. அங்கே சரியான நடமாட்டங்கள்லாம் சரியா இல்லை. திடீர்னு நெருப்பு பற்றி எறிகிற மாதிரி இருக்கு, திடீர்னு யானை வராமல் இருக்கு, திடீர்னு குதிரை வர மாதிரி இருக்கு. ஒன்றும் புரியலை அவருக்கு. அவர் சொன்னார், இது வந்து என்ன இப்படி இருக்கேன்னு சொல்லி ஏதோ ஒரு பிண்டாகாரமா ஒரு உருவம் தெரிஞ்சுது, என்னன்னு தெரியல. அவர் தபஸ்வி, மகா தபஸ்வி இந்த கோகர்ணன். அந்த கோகர்ணன் என்ன பண்ணா, தன்னுடைய ஒரு வேளை தான் சாப்பிடுவார் அவர். அதனால கையில ஜலம் எடுத்து அது ஏதோ தெரிஞ்சது மேல தெளிச்சு அவர் சொல்றார், யாரு நீ, பேசுறதுக்கு சக்தி இல்லாம நிற்கிறியா, என்னோட தபஸ் உனக்கு கொடுக்குறேன், நீ முதல்ல பேசு இன்னும் சொன்ன உடனே அது சொல்லிட்டு, அண்ணா என்ன தெரியலையா, நான் தான் துந்துகாரின்னு சொல்லி. என்ன ஆச்சுப்பா, இந்த மாதிரிலாம் நான் தப்பு பண்ணேன், பலது பாபம் பண்ணேன், இப்படி அலையிறேனா அப்படின்னு சொன்ன உடனே, உனக்கு கையில பிண்டம் போட்டாச்சே அதுக்கு நீ கரையறலையா அப்படின்னு கேட்கிறார். இப்ப நான் என்ன பண்ணணும்னா, இந்த கோகர்ணன் சூரிய பகவான் இடத்துல ரொம்ப பிரீத்தி உள்ளவர். அதுக்கு தான் இந்த கதையை சொல்றேன். பிரீத்தி உள்ளவர், உனக்கு ஏதாவது நான் வழி செய்யறேன் என்று சொல்லி மற்ற நாள் கார்த்தால எழுந்து அவர் அனுஷ்டானத்தெல்லாம் முடிச்சு சூரியனை குறித்து தவம் செய்தார். இந்த சூரியனை குறித்து தவம் செய்த உடனே சூரிய பகவான் தோன்றி, உன்னுடைய இந்த துந்துகாரி என்பவன் கரையேற வேண்டுமே ஆகில் ஸ்ரீமத் பாகவதத்தை சப்தாகம் 7 நாள் நீ பாராயணம் செய்ய வேண்டும், அந்த கதையை சொல்ல வேண்டும் என்று சொல்லி 7 நாள் இவர் பாராயணம் செஞ்சு அந்த துந்துகாரியை ஒரு மூங்கிலே ஆவாகனம் செய்து அவனை அதில் இறக்கி, அவன் என்ன பண்ணான்னா மகாத்யுதி என்று ஆச்சரியமான ஒரு தேஜஸோட கூடின ஒரு ஆச்சரியமான ரூபத்தோட கூட மோட்சத்தை அடைந்தான் அப்படிங்கிற விஷயம். அவர் யாருக்கு நன்றி சொன்னார் இந்த கோகர்ணன் என்று பார்த்தோமே ஆகில் சூரிய பகவானுக்கு நன்றியை சொன்னார். சூரியன் என்ன பண்ணார்னா, எல்லா இடத்துலையும் சூரியன் வந்து அவர் பண்ற ஒத்தாசைக்கு அளவே கிடையாது. அவரை யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு அப்படி ஒரு ஒத்தாசை பண்றார் சாட்சாத் பகவானே. ஏன் சொல்றோம்னா, அந்த சூரிய மண்டல மத்தியவர்த்தியாக எம்பெருமானை உபாசிப்பதனாலே நமக்கு சர்வ மங்களங்களும் ஏற்படும், சர்வ சுகமும் ஏற்படும், சர்வ பாபங்களும் அழியும். அதுக்கு வந்து ஒரு இவ்வளவுதான் மகிமை என்று சொல்ல முடியாது. அதனாலே நாம் இந்த ரத சப்தமியின் பொழுது
எங்கெங்கெல்லாம் பெருமாள் சன்னதி இருக்கிறதோ அங்கே பெருமாளை சென்று ஆச்சரியமாக வணங்க வேண்டும். வணங்கினா என்னன்னா அனுக்கிரகம் செய்கிறார். அந்த சூரிய பிரபையில் எழுந்துள்ளக்கூடிய எம்பெருமான் அருணனாலே வகிக்கக்கூடிய அந்த சூரிய பிரபை, முன்னாடி யார் இருப்பான்னா அருணன் இருப்பார். அருணன் வகிக்கக்கூடிய அந்த சூரிய பிரபையில பகவான் எழுந்துள்ளது ஆச்சரிய கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அதை அனுபவிக்க வேண்டும். இந்த சூரியனுக்கு 2 பத்னி என்று சொல்லுகிறார்கள். ஒத்த சுவர்ச்சசு சாயாதேவி என்று சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதை சுவர்ச்சலா தேவின்னு ஒத்தி, சாயாதேவின்னு ஒத்தி. இதை நான் கதை போல நடத்துக்கலாம், வாஸ்தவமா புரிஞ்சுன்னு பார்க்கலாம். ஏன்னா சூரியனுக்கு என்ன இருக்கணும், வர்ச்சஸ், அதாவது காந்தி, தியுதி, ஒளி. சுவர்ச்சஸ்ன்னு ஒரு பத்தினி, சாயா, சாயான்னா நிழல். சூரியன்கிட்ட என்ன இருக்குன்னா ஒரு பக்கம் ஒளியும் ஒரு பக்கம் நிழலும் இருக்கிறதுனாலே அவர் என்ன பண்றாருன்னா, நமக்கு ஒளி இருப்பதனால நிழல் கிடைக்கிறது. நிழல்ல இருட்டு இருக்கிறதுனால இருட்டை போக்குவதற்கு ஒளி தேவை. இப்ப ரெண்டும் தேவையா இருக்கிறதுனால என்னன்னா, ஒரு பக்கம் பாகவதமே சொல்றது, ஒரு பக்கம் சூரியன் இருப்பதனாலே இந்த பூமி ஒளிர்கிறது, சூரியன் இல்லாத பொழுது குளிர்கிறது, திருப்பியும் சூரியன் வந்த பொழுது ஜாகிரதை, திரும்பியும் விழித்துக் கொள்கிறது என்று நமக்கு விழிப்பு, அந்த விழிப்பு இல்லாத்தன்மை திருப்பி விழிப்புங்கிறத கொடுக்கக்கூடிய சூரிய பகவானை நாம் அண்டி இருந்தோமே ஆகில், அவரை ஆசீர்வதித்தோமே ஆகில் நமக்கு வாழ்வில சர்வ மங்களங்களும் உண்டு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.